நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு சில செய்திகள் மத்திய அரசின் 8வது ஊதியக்குழு பற்றி வர ஆரம்பிக்குது. அது அஃப்கோர்ஸ் அரசாங்கம் நேரடியாக நாங்கள் 8வது ஊதியக்குழு அமைக்க போகிறோம்னு சொல்லலையோடைய இப்போது கேபினட் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டுள்ள டிவி சோமநாதன் அவர்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக பட்ஜெட் முடிஞ்ச உடனே டிவியில் பேசும்போது 8வது ஊதியக்குழு 1 ஜனவரி 2026 இருந்தால் கொடுக்கணும், அதுக்குன்னு டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2014 2016 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே ஆச்சரியமான விஷயம், அந்த அரசாங்கம் அந்த பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணாங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி அவர் பேசியிருந்தார். இதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதை வச்சு அரசாங்க தரப்புலேருந்து ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி சமிகை, அதாவது 2026 பே கமிஷன் ஸ்கேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது எம்ப்ளாயி சைட்லேருந்து டிமாண்ட் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து எழுதுறது கேட்குறது. ஏன்னா இதே ஸ்டேஜில் போகும்போது அவங்க உடனே ஸ்ட்ரைக் போகிறோம்னு ஆரம்பிப்பாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே இது இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுதான் உண்மையும் கூட. சரி, இப்போ சில பத்திரிகைகளில் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3.6 ஆகணும், அதுன்னு சொல்லிட்டு 26,000 சம்பளத்தை ஆக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது தவறான வாதங்கள். 26,000 குறைந்தபட்ச சம்பளம்னு கேட்டது 7வது ஊதியக்குழு நியமிச்சிருக்கையில் தொழிலாளி சைடு ஊழியர் சைட்லேருந்து கேட்டது அந்த அளவுக்கு கேட்டாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ கொடுக்கலை, அது ரொம்ப அதிகம். அது 18,000 மினிமம் வச்சு போட்டாங்க. இப்போ 26,000 8வது ஊதியக்குழுனா அது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ டிஏ இப்போ 50%னா 18,000க்கு 50% 9,000, 27,000 பே ப்ளஸ் டிஏவே இருக்குது. இப்போ வாங்குறதே இன்னொரு 3% சேர்க்கணும் ஜூலைலேருந்து. அப்படிங்கும்போது அதை விட கம்மியாக எப்பயுமே ஒரு பே கமிஷன்னா டிஏ எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு, அது குறைஞ்சபட்சம் ஒரு 20%, அதிகபட்சமாக 40% கொடுத்தாங்க 5வது ஊதியக்குழுவில். ஸோ இந்த மாதிரி செய்கிறது தான் எப்போயுமே உள்ள நடைமுறை. அந்த கணக்குப்படி பார்த்தா இப்போது இந்த ஜூலைலேருந்து 53% டிஏ, வர்ற ஜனவரியிலேருந்து 56 இல்லைன்னா 57% ஆகலாம். அதுக்கடுத்து 2 டிஏ 2025 ஜூலை 2026 ஜனவரி, அந்த இத்தனை டிஏவும் இதோட மரிச்சு பண்ணணும். அது 2 காலகட்டத்துக்கும் 2 6 மாதத்துக்கும் குறைந்தபட்சம் 4%லேருந்து அதிகபட்சம் 6 அல்லது 8% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன கணக்குனா, வர்ற ஜனவரி 56 லட்சம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரைஸ்னால் கூட 60% வரும் நியூ பே கமிஷன் வரையில். நார்மலாக இப்போ இருக்கிற லெவல்னால் 63லேருந்து 64% வரலாம். ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் போடும்போது என்னுடைய கணக்குப்படி 1.9 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன்படி குறைந்தபட்ச சம்பளம், அதாவது ஆரம்ப நிலை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000 பேசிக் அவங்களுக்கு 34,200 கிடைப்பதற்கு வாய்ப்பு. இது பே டி மர்ஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண புதிய ஆரம்ப சம்பளம் 34,200 ரூபா, அதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கிளர்க்குக்கு அதாவது இப்போ லெவல் 2ல் 37,900, கிட்டத்தட்ட 38,000 வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து யூடிசியிலே 2 இருக்குது. ஒன்று 21,700 இப்போ இருக்கிறது 41,300 வரலாம். இப்போ 25,500 ஆரம்ப சம்பளம் வாங்கலாம், 48,500 வரலாம். 29,200 இப்போ ஆரம்ப சம்பளம் வாங்குறது 55,500 வரலாம். 30,400 இப்போ ஆரம்ப சம்பளம் வாங்குறவங்களுக்கு 67,300 வரலாம். 44,900 இப்போ வாங்குறவங்களுக்கு அது ஏஎஸ்ஓ அந்த மாதிரி ஸ்கேலு.
85,400 வரலாம். செக்ஷன் ஆஃபீஸர் 47,600 இருக்கிறது வந்து 90,000 90,500 வரலாம். அப்புறம் குரூப் பியில் அந்த குரூப் ஏ ஸ்டேட்டஸ் உள்ள லெவல் 9 51,100 இப்போ இருக்குது, அது 97,100 ஆகலாம். குரூப் ஏ ஸ்டார்டிங் சம்பளம் 56,100 இருக்கிறது வந்து 1,07,000 இருக்கலாம். அது மாதிரி அண்டர் செக்ரட்டரி அவங்க இப்போ 67,700 ஸ்டார்டிங் சம்பளமாக இருக்கிறது வந்து 1,28,700 அந்த ரேஞ்சில் வரலாம். டெப்டி செக்ரட்டரி வந்து இப்போ ஸ்டார்டிங் சம்பளம் வந்து 78,800 இருக்குது, அவங்களுக்கு வந்து 1,50,000 வரைக்கும் வரலாம். அப்புறம் டைரக்டர் இப்போ 1,23,100 வந்து 2,34,000 வரைக்கும் வரலாம். சீனியர் டைரக்டருக்கு வந்து 1,31,100 இப்போ இருக்கிறது வந்து 2,50,000 வரலாம். அதுக்கு மேலே ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு வந்து 1,44,200 இப்போது, அது வந்து 2,25,000 ஆகலாம். அதுக்கப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு அப்புறம் அதுக்கு மேலே அடிஷனல் செக்ரட்டரிக்கு முன்னாடி பொதுவாக டைரக்டர் ஜெனரல் இந்த மாதிரி போஸ்ட்டுகள் கொடுப்பாங்க. 1,82,200 இருக்கிறது வந்து 3,00,000 ஆகலாம். அப்புறம் அடிஷனல் செக்ரட்டரி 2,05,400 இருக்கிறது வந்து 4,00,000 ஆகலாம். செக்ரட்டரிக்கு வந்து 2,500,000 இப்போது, அது 4,00,000 4,40,000 வந்து 4,00,000 வரைக்கும் வரலாம். கேபினட் செக்ரட்டரி, சர்வீஸ் சீஃப், மிலிட்ரி சர்வீஸ் சீஃப் இவங்களுக்கு வந்து 2,50,000 இருக்கிறது வந்து 4,45,000 வரைக்கும் ஆகலாம். இது அப்போது குறைந்தபட்ச சம்பளம் வந்து இப்போ நான் சொன்னபடி 34,200னா அதோட டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இப்போ 1,300 ப்ளஸ் டிஏன்னு இருக்கிறத வந்து டபுள் ஆகலாம். ஸோ டபுள் அதுக்குரிய டிஏ அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி 3,600 அதுவும் டபுள், 7,200 டிரான்ஸ்போர்ட் அதுவும் டபுள் ஆகலாம். இதில் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் இருக்கவங்க வந்து ஆஃபீஸ் கார் யூஸ் பண்ண 15,750 இப்போவே ப்ளஸ் டிஏ கிடைக்கும், அதுவும் அவங்களுக்கு டபுள் ஆகலாம். அப்புறம் ஹெச்ஆர்ஏ வந்து போன பே கமிஷனில் 10, 20, 30% மாற்றி 8, 16, 24 வச்சாங்க. ஏன்னா சம்பளம் அதிகமாக கூட்டினதுனால ஹெச்ஆர்ஏ வந்து அதே லெவல் கூட்டாமல் அதே மாதிரி 8%, 16%, 24% சொல்லி வைக்கலாம். இது வந்து இனி வரக்கூடிய பே கமிஷனுக்குடைய சம்பள உயர்வு. அதே மாதிரி பென்ஷனுமே இப்போ என்ன அடிப்படை பென்ஷன் இருக்கோ அதை 1.9 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதை ரவுண்டிங் 2 இயர்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கணிப்பு. பொதுவாக இது ரொம்ப ரொம்ப டூ இயர்லி இப்போ சொல்கிறது. இருந்தாலும் பத்திரிகைகளில் வந்து குறைந்தபட்ச சம்பளம் 26,000 போட்டது தவறானது என்பதற்காக. ஏன்னா பத்திரிகைகளில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலைலேருந்து 4% வரும்னே எழுதிக்கிட்டாங்க. பட் என்னுடைய கணக்குப்படி 3% தான் வரும்னு சொல்லி நான் ஒரு 3 மாதமாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். 3% தான் இப்போ வந்திருக்கு, அதுக்கு ஆர்டர் வரப்போகுது. அதே மாதிரி இதுவும் என்னுடைய கணக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் குறைந்தபட்ச சம்பளம் கட்டாயமாக 34,000 குறையாமல் இருக்கும் என்பது என் கணிப்பு. இது வந்து புதிய பே கமிஷன் 8வது ஊதிய குழுவின்படி கிடைக்க போகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் பெரும்பாலும் மத்திய அரசு என்ன கொடுக்கோ அதை, அதாவது அவங்க வீட்டு வாடகைப்படி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி கொடுக்குறதில்ல. அவங்க வேறு ஒரு சில அலவன்ஸ் கொடுத்து வீட்டு வாடகைப்படியும் லம்சமாக கொடுக்குறாங்க. ஆனால் பே டிஏ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்கோ அதை அப்படியே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இந்த டேபிள் நான் சைடில் போடுறேன். இது வந்து இண்டிகேட்டிவ். இதுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் போடுறதுக்கு தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் வாய்ப்பு மிக மிக அதிகம். இனி வரக்கூடிய வீடியோவில் இன்னும் அது பற்றிய விவரங்கள் வரும்போது இன்னும் தெளிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.